السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تكتموا الشهادة فمن يكتمها فإنه آثم قلبه والله بما تعملون عليم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பான நேயர்களே, 2026 தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல் ஏப்ரல் 23 வியாழக்கிழமை நடைபெறுவதை ஒட்டி தமிழகத்தினுடைய தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிற இந்நேரத்தில் அரசியலெல்லாம் பேச வேண்டாம், நாம் ஒதுங்கியே நிற்கலாம், ஆகா இந்த பழம் புளிக்கும் என்றெல்லாம் தள்ளி நிற்காமல் சில விஷயங்களை சமுதாயத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு உண்டு. அந்த அடிப்படையில் ஷரியத்தின் பார்வையில் தேர்தல் வாக்களித்தல் என்பது என்ன மாதிரியானது, வாக்களிக்காமல் இருப்பதனுடைய குற்ற பின்னணி என்ன, ஓட்டுக்காக வேண்டி பணம் வாங்கி வாக்களித்தல் இது எந்த ரகம், யாருக்கு வாக்களிக்க கூடாது, யாருக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க வேண்டும், வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கான வழிமுறைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஒரு விழிப்புணர்வு அடிப்படையில் இந்த ஜும்மா சிந்தனைகளில் பதிவு செய்ய வேண்டியது கடமை என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்வைக்க நான் ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, உலக புகழ் பெற்ற திருக்குர்ஆன் விரிவுரை தப்சீர் மஆரிஃபுல் குர்ஆன், அதனுடைய ஆசிரியர் அல்லாமா முஃப்தி முஹம்மது ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாக்களிப்பது ஓட்டு போடுவது குறித்த தனியாக ஒரு நூலை, ஒரு சிறு தொகுப்பை, ஒரு ஆய்வுரையை இவர்கள் எழுதி தருகிறார்கள். மாரிஃபுல் குர்ஆன் என்கிற விரிவுரையில் உள்ள செய்தியின் சுருக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதலில் வாக்களித்தல் என்பது சாட்சி சொல்லுவதற்கு சமமானது. சாட்சி சொல்வது என்பது ரொம்ப முக்கியமானது. ஒருவர் சாட்சிக்காக அழைக்கப்பட்டு சாட்சி சொல்ல மாட்டேன் என்று சாட்சியை மறைப்பது பாவமானது. வாக்களித்தல் என்பது ஒரு வகையான சாட்சிதான். இவர் சரியாக செயல்படுவார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று அதற்கு அர்த்தம், நாம் தேர்ந்தெடுக்கிற நபரை பொறுத்தவரை. அல்லது இவர்களெல்லாம் எனக்கு சரிவர மாட்டார்கள் என்று சாட்சி சொல்லுவதாக அர்த்தம். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், சாட்சிகளை மறைக்காதீர்கள். சாட்சியை மறைப்பவனின் உள்ளம் பாவம் செய்கிறது என்பது குர்ஆனுடைய வார்த்தை. அல்லாஹ்விடம் சாட்சியை மறைக்க கூடியவனை விட அநீதக்காரன் யார் என்று குர்ஆன் கேட்கிறது. வமன் அظلمu மிம்மன் கதம ஷஹாதத்தன் இன்தஹு மினல்லாஹ் என்று குர்ஆன் கேட்கிறது. எனவே சாட்சி சொல்லியாக வேண்டும் என்கிற போது நாம் வாக்களித்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த நூலாசிரியர் வாக்களிப்பதை வாஜிப் என்று எழுதுகிறார்கள். இது உங்கள் கவனத்திற்கு தர வேண்டிய முதல் செய்தி. வாக்களித்தல் என்பது ஷஃபாஅத் என்கிற சிபாரிசு செய்தல், ரெக்கமெண்ட் என்று அதற்கு அர்த்தம். யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல காரியத்திற்கோ நல்ல நபருக்கோ சிபாரிசு செய்தால் அதன் நன்மைகள் அவருக்கு உண்டு. கெட்ட காரியத்திற்கோ கெட்ட நபருக்கோ சிபாரிசு செய்தால் அதன் தண்டனையும் உண்டு என்பது அல் குர்ஆனில் சூரா அன்-நிசா அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். மையஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா, ஒரு நல்ல சிபாரிசு செய்பவர்களுக்கு அவற்றிலே அதன் நன்மையில் பங்குண்டு.
وَمَنْ يَشْفَعْ شَفَاعَةً سَيِّئَةً يَكُنْ لَهُ كِفْلٌ مِنْهَا. யாராவது ஒரு கெட்ட சிபாரிசு ஒன்றை செய்துவிட்டால் அதனுடைய தீமையிலேயும் அவருக்கு பங்குண்டு என்ற குர்ஆனின் வாசகம் வாக்களிக்க போகும் இந்த நேரத்தில் கவனிக்கத்தக்கது. மூணாவது எழுதுகிறார்கள், வாக்களித்தல் என்பது ஒரு அமானிதம். யார் நாட்டுக்கு நன்மை செய்வார், மக்களுக்கு சேவை செய்வார் என்று உங்களிடத்தில் கேட்கிற போது அந்த அமானிதமான பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனின் வடிநெடுகிலும் சொல்லி இருக்கிறான். எனினும் முக்கியமாக ஒரு வசனம், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிறது திருக்குர்ஆன். தகுதி இல்லாதவர்களிடம் நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைத்தால் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்பது நபிமொழி. இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தத்ரி ஸாஅ, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இதுவெல்லாம் வாக்களிப்பது குறித்த ஷரியத்தின் பார்வை. அன்பானவர்களே, வாருங்கள் அடுத்த செய்தி. தீமையானவர்களெல்லாம் களத்தில் நிற்கிற போது அடையாளப்படுத்தி அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிற நேரத்தில் மௌனிகளாய், கண்டுகொள்ளாமல், அசட்டையாய், புறக்கணிப்பாய் இருந்துவிட்டால் அதன் குற்றம் நம்மையும் சாரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபிமொழி, இன்னன்னாஸ இதா ரஅவு ஸாலிம அலா யதைஹி, யாராவது ஒரு அநியாயக்காரன் ஒருவனை அவர்கள் தங்களுக்கு முன்னாலே கண்டதற்கு பிறகும் அவர்கள் சரியாக பிடிக்கவில்லை அல்லது அப்புறப்படுத்தலுக்கு தேவையான காரியத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் யூஷிகு அன் யஅம்மஹுமுல்லாஹு பிஇகாபிஹி, அல்லாஹ் தண்டனையை எல்லோருக்கும் தந்து விடுவான் என்று எச்சரிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு வார்த்தை சொன்னால் தகும், ஹதீஸில் இருப்பதாகவும் இருக்கிறது. மார்க்கம் அறிந்த பெரியவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், அஸ்ஸாகிது அனில் ஹக்கி ஷைத்தானுன் அஹ்ரஸ், ஒரு உண்மையை பேசாமல் மௌனம் காத்தவன் ஊமை ஷைத்தான் என்று வருகிறது. அந்த அடிப்படையில் தீயவர்கள் களத்திற்கு வருகிற போது தீயவர்கள் என்று அவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு முக்கியமானது. எதைவிட முக்கியமானது தெரியுமா? இவன் நல்லவன் என்று ஒருவனை அடையாளப்படுத்துவதை விட இவன் தீயவன் என்று அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுதல் அது மிகவும் முக்கியமானது. இரண்டாவது செய்தி. அன்பானவர்களே, மூன்றாவது செய்தி வாக்களிக்கிற நேரத்தில் நம் கவனத்திற்கு வர வேண்டியது, தெளிவாக மார்க்கத்தின் ஷரியத்தின் சட்டம், வாக்கு செலுத்துவதற்கு பணம் பெறுவது ஹராம். இன்றைக்கு ஏறத்தாழ களத்தில் நிற்கிற எல்லாருமே ஒன்று இரண்டு விதிவிலக்குகள் இருக்கலாம். பணமாக, பொருளாக, ஆதாயங்களாக கொடுத்து எனக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்பவர்கள் நிச்சயமாய் தூய்மையான அரசியலை கொண்டவர்களாக இருக்க முடியாது. வாக்கு செலுத்துவதற்கு பணம் வாங்குவது லஞ்சம். வாக்கு செலுத்துவதற்கு பணம் வாங்குவது ஹராம். மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது அவைகள். இது சம்பந்தமாக சர்வதேச அளவில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களின் தீர்ப்புகள் அத்தனையும் இருக்கிறது. நமக்கு ஒருவன் நம்முடைய வாயிலே, வீட்டு வாசலிலே கொண்டு வந்து காசு கொடுத்து நம் உரிமையை வாங்குகிறான், நம் உடைமையை வாங்குகிறான். நாம் செலுத்த வேண்டிய வாக்கை அவன் காசு தீர்மானிக்கிறது என்றால் அந்த வாக்கை கொடுப்பவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் அயோக்கியன். ஆனால் வாங்குகிறவனும் எவ்வளவு பெரிய அயோக்கியன். கேட்டால் இது நம்முடைய பணம் தானே, நாம் வாங்கலாம். இல்லை, வாக்குக்காக என்று பணம் பெறுவது பச்சையாக ஹராமாகும். குர்ஆனில் உள்ள ஒரு வரி ஒன்று சொல்ல வேண்டும். பக்கத்து நாட்டினுடைய அரசாங்கத்தின் சார்பாக பணமூட்டை ஒன்றை அல்லாஹுவின் நபியாகவும் அகில உலகின் சிறந்த ஆட்சியாளராகவும் இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு பணமூட்டையை கொண்டு வந்து வாசலிலே வைப்பார்கள், அன்பளிப்பாய் எடுத்துக்கொள்ள சொல்லி. அந்த அன்பளிப்புக்கு பின்னாலே ஆயிரம் விஷயம் இருக்கலாம். அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்பளிப்பு கொண்டு வந்த பணமூட்டையோடு வந்த, பொற்காசுகளோடு வந்த அவர்களை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசிய ஒரு வசனத்தை நாமெல்லாம் விளங்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு வரையும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அத்துமித்தூனனி பிமாலின், என்னை காசு கொடுத்து வாங்க பார்க்கிறீர்களா? என்னை காசு கொடுத்து சுகம் அனுபவிக்க சொல்ல பார்க்கிறீர்களா?
பமா ஆத்தானி அல்லாஹு ஹைருன் மிம்மா ஆத்தாக்கும், நீங்க எனக்கு கொடுக்கிற பணத்தை விட என் இறைவன் எனக்கு கொடுத்திருப்பது சிறந்தது. முதல்ல இலைஹிம், முதல்ல இதை தூக்கிட்டு போயிரு என்று சொல்லி பணத்தை திருப்பி அடித்த ஒரு வரலாற்றை குர்ஆன் சொல்லும். ஆம், நம்முடைய உழைப்பல்ல, நம்முடைய சம்பாத்தியம் அல்ல, எவனோ ஒருவன் தன்னுடைய வருங்காலத்தை, தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்க கொண்டு வந்து காசு கொடுக்கிற போது அதை வாங்குவது ஏறத்தாழ பிச்சை எடுப்பதற்கு சமம். பச்சையாய் அது ஹராம் என்பதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு. வாருங்கள், தேர்தல் களத்தின் சூழல்களை குறித்து நாம் பேசுவோம். அன்பானவர்களே, முதல்ல ஒரு செய்தி சொல்லணும். ஒரு முஸ்லிம் உலகத்தின் எந்த மூலையிலே வாழ்ந்தாலும் அவனுக்கு அவன் ஈமான் தான் முதலில். இரண்டாவது தான் தலைவர் அபிமானம், கட்சி அபிமானம், இயக்க அபிமானம், இது எல்லாமே அமைப்பின் மீதான அபிமானம். என்ன அபிமானமாக இருந்தாலும் முதலில் ஈமான், இறை நம்பிக்கை. நீ ஒரு முஸ்லிம், உனது ஈமானுக்கும் இஸ்லாத்திற்குமான மரியாதையும் கண்ணியமும் தான் முதல்ல. அதனால முஸ்லிம்களாக களிமா சொன்ன யாராக இருந்தாலும் தயவு செய்து ஈமானை விட மேலாய் உங்களுடைய கட்சியின் மீதான பிரியம் போய்விடக்கூடாது. கட்சி இருக்கட்டும், கட்சியில இருங்க, இரண்டாம் கட்டமாக இருக்கட்டும், முதலில் ஈமான் இருக்கட்டும். இன்னைக்கு ஈமான கூட தூக்கி போட்டுட்டு, இஸ்லாத்தை கூட தூக்கி போட்டுட்டு, தேவைப்பட்டால் கொண்ட தலைமைக்காக ஏற்றிருக்கிற அவர்களின் வழிகாட்டலில் ஈமானை கூட தூக்கி எறிந்து விடுவார்கள் என்கிற அளவுக்கு ஒரு அபாயம் தமிழக தேர்தல் களத்தில் நிலவுவதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். சொந்த தாய் பெருசா ஈமான் பெருசான்னா, ஈமான் பெருசுங்கிறது குர்ஆன். உன்னை பெற்ற தகப்பன் பெருசா ஈமான் பெருசான்னா, ஈமான் பெருசுங்கிறது குர்ஆன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், குல்லின்கான ஆபாவுக்கும் அபினாவுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் அம்பாலுன் இஃப்தரப்தும் திஜாரத்துன் தக்ஷவுன கசாதகா. இந்த உலகத்தில் எதையெல்லாம் எதுவெல்லாம் நம்ம ஈர்க்குமோ அந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களின் பெற்றோர், உங்களின் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் கணவன்மார்கள், உங்களுடைய காசு பணம், உங்களுடைய வியாபாரம், நீங்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்று நினைக்கிற வியாபாரம், நீங்கள் குடியிருக்கிற வீடு, இதெல்லாம் அல்லாஹுவையும் ரசூலையும் மீறி இதன் மீது பிரியம் போய்விடக் கூடாது. சுருக்கமாய் ஒரு முஃமினுக்கு ஈமான் தான் அடிப்படை. அதுக்கு பிறகுதான் அமைப்பு, கட்சி, கொடி, இயக்கம் எல்லாமே. இந்த விஷயத்தை முதலில் பதிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து நடுநிலையோடு சிந்திக்கின்ற ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்த செய்தி முதல் செய்தி. எல்லாருமே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஆதரவை போல தெரிவார்கள். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாருமே தொப்பி போட துவங்கி இருக்கிறார்கள், எல்லாருமே கஞ்சி குடிக்க துவங்கி இருக்கிறார்கள், எல்லாருமே நோன்பு திறக்க துவங்கி இருக்கிறார்கள். எல்லா தொப்பிகளும் நல்ல தொப்பிகள் அல்ல. குல்லாவெல்லாம் சரியான குல்லா அல்ல. சில குல்லாக்கள் நல்ல குல்லாக்கள் அல்ல. கருப்பு குல்லா என்று ஒரு சொல்வடை இருக்கிறது. ஏமாற்றுவதற்கு போடப்படுகிற குல்லாக்கள் என்று சொல்லுவார்கள். அத்தனை தொப்பியும் நல்ல தொப்பி அல்ல. சந்தர்ப்பவாதத்திற்காக போடப்படுகிற தொப்பிகள் நிறைய உண்டு. அதிலும் குறிப்பாக தொப்பிகள் போட்டவர்கள், கஞ்சிகள் குடித்தவர்கள், இஃப்தாரின் பிரார்த்தனைகளிலே பங்கேற்றவர்கள் இப்போதெல்லாம் தொழுகுவதற்கு கூட துவங்கி இருக்கிறார்கள். இதுல என்ன வியப்புன்னா, தொழுக வச்சவங்களுக்கும் தெரியும், சம்பந்தப்பட்ட இஃப்தார்ல கலந்து கொண்ட ஒரு காஃபிரின் தொழுகை கூடாது. பக்கத்துல தொழுதவங்களுக்கும் தெரியும், கூட்டிட்டு வந்து யார் நிறுத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு வகையில் சொல்ல போனால் ஷரியத்தை அவமதிக்கிற செயல் இது. எனவே தொப்பிகள், கஞ்சிகள், தொழுகை, இது போன்ற எல்லா விதமான வித்தைகளிலே இருந்தும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. தேர்தல் குறித்து பேசுகிற போது ரொம்ப முக்கியமான செய்தி, முஸ்லிம்கள் ஒருமித்து ஒரு இடத்திற்கு வாக்களிக்கவில்லை என்றால், முஸ்லிம்களின் வாக்குகள் சிந்தினால் சிதறினால் எல்லா விதமான நம் பலமும் குன்றி போகும் என்பது நாம சொல்லுகிற வார்த்தை அல்ல, குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை. குர்ஆனுடைய ஆயத்து இது. பிரிந்து விடாதீர்கள், பிரிஞ்சா கோழையாயிருவீங்க,
உங்கள் சக்தி எல்லாம் போய்விடும், சக்தி போய்விடும் என்று எச்சரிக்கிறது குர்ஆன். எனவே சிந்தாமல் சிதறாமல் ஒரு குறிப்பிட்ட முடிவெடுத்து வாக்கு செலுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு இன்றைக்கு நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அரசியல் பேசுவதாகவும் தீவிர அரசியலில் இறங்குவதாகவும் நினைக்க வேண்டாம். தேர்தலின் போது சமுதாய மக்களுக்கான செய்தியை, எச்சரிக்கையை, விழிப்புணர்வை, அவர்கள் வாக்களிக்க வேண்டிய தோரணைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த உம்மத்தின் உலமாக்களுக்கு, சமுதாய தலைமைகளுக்கு, சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பொறுப்பு உண்டு. அன்பானவர்களே, வாருங்கள். முதல் செய்தி, யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பது தெளிவாகவே சொல்லிவிடலாம். மதவாதத்திற்கு வாக்களிக்க கூடாது. மதவாதத்தால் இந்த நாட்டில் நாம் அடைந்த இன்னல்களும் துயரங்களும் கொடுமைகளும் எக்கச்சக்கமானவை. அதனால் தான் மதவாதம் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். மதவாதம் ஏன் வேண்டாம் என்பதை வலியுறுத்தி வாக்கு செலுத்துகிற வாக்காளர்களை நோக்கி எக்கச்சக்கமான தலைமைகள் நம்முடைய நாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சில குறிப்பிட்ட மதவாத அமைப்புகள் ஏறத்தாழ பாலியல் கட்சினே பேருங்கிற அளவுக்கு நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்து நாசப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு 6-7 வயது சிறுமி ஆசிஃபா போன்ற சிறுமிகளிலே இருந்து கிழவிகளை கூட விட்டு வைக்கவில்லை என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய அசிங்கம். மஸ்ஜிதுகள், மதரசாக்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் நிலவுவதை பூரா தரவுகளோடு சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு ஏற்கனவே வெட்ட வெளிச்சமானது. இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் சொத்துக்களை முடக்கவும் அபகரிக்கவும் பயன்பாடற்று போக செய்யவுமான முயற்சிகள் மிக தீவிரமாக மதவாதத்தால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். மாட்டை வைத்து மனிதர்களை படுகொலை செய்கிற, அதிலும் கும்பல் தாக்குதல் என்று ஒரு ஏழை இந்திய குடிமகனை நடுவிலே நிற்க வைத்து மதவாத கும்பல் சுற்றி நின்று கும்பல் தாக்குதல் நடத்தி படுகொலை செய்யப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கில் செல்லுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்களை மாத்திரம் குறிவைத்து அவர்களின் வீடுகள், அவர்களின் வணிகத் தலங்கள், அவர்களினுடைய மஸ்ஜிதுகள் என்று சில குறிப்பிட்ட இந்தியாவின் மாநிலங்களில் எப்போதும் புல்டோசர் தயார் நிலையில இருப்பது இந்த நாட்டினுடைய மதவாதத்தினுடைய சாபக்கேடு. முத்தலாக்கு விஷயத்தில் ஷரியத்தினுடைய சட்டத்தை அப்பட்டமாக நம்முடைய உரிமையின் மீது கை வைக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். சிஏஏ, என்ஆர்சி போன்ற மிக மோசமான கருப்பு சட்டங்களின் வழியாக இந்திய இஸ்லாமிய மக்களின் குடியுரிமையை தகர்ப்பதற்கான வேலையை மதவாதம் முன்னெடுத்தது என்பது நமக்கு தெரியும். பொதுச்சிவில் சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்துவோம் என்று சொல்லுகிற மதவாதத்தினுடைய ஓங்காரம், அந்த குரல் வீரியம் பெற்று வருவதும் உங்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்கள் சம்பந்தப்படுகிற கல்விக்கூடங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டு, தெருக்களின் பெயர் மாற்றப்பட்டு, ஊர்களின் பெயர் மாற்றப்பட்டு, இந்தியாவினுடைய புனித சின்னங்களாக அடையாளம் செய்யப்பட்ட புராதன சின்னங்களின் பெயர் மாற்றப்பட்டு, இப்படி ஒரு வரலாற்று மாற்றம் நடைபெறுவதையெல்லாம் தாண்டி நாடு முழுக்க ஒரு வெறுப்பு அரசியல் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் நிச்சயமாய், சர்வ நிச்சயமாய் மதவாதத்திற்கு வாக்களிக்க முடியாது, வாக்களிக்க கூடாது. ஒண்ணு தெரிஞ்சுங்க, வாக்கு என்பது ஏதோ அரசியல், இது மார்க்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் செலுத்துகிற வாக்கின் மூலம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹுவை, ரசூலை, முஸ்லிம் சமுதாயத்தை எதிரானவர்களுக்கு சாதகமாக்கி நீங்கள் சொந்த சமுதாயத்தை குழி தோண்டி புதைக்க முற்படுகிறீர்கள் என்று பொருள். எனவே மதவாதத்திற்கும் அவர்களின் துணை போபவர்களுக்கும் அவர்களோடு ஒத்துப்போகிறவர்களுக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் வைக்க நாட்டில் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், அடுத்து ஒரு செய்தி. தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு பிரபலமான திரைப்பட நடிகருக்கு பின்னாலே ஒரு பெரும் கூட்டம், குறிப்பாக இளைஞர் கூட்டம், அவருடைய நடிப்பால் ஈர்க்கப்பட்டு மதிமயங்கிய கூட்டம் பின்னாலே போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தமிழகத்தின் மார்க்க அறிஞர்கள் சபை வழியாக தமிழக முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுகிற செய்திகளிலும் பிரபலமான நடிகர்களின் பின்புலத்தை நோக்கி போய் உங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முதல் விஷயம், தலைமைத்துவத்திற்கான தகுதி அங்கே தெரியவில்லை.
பொது வாழ்க்கையில் தூய்மை இருப்பதாகவும் தெரியவில்லை. சொந்த வாழ்க்கையிலும் ஏராளமான பிரச்சனைகள். நாம் அதையெல்லாம் பேசப் போவதும் இல்லை. அது ஒரு வகையில் நமக்கு தேவையும் இல்லை. இதற்கு முன்னுண்டான எந்த அரசியல் அனுபவமும் இல்லை. பேசுகிற பேச்சுக்களிலும் எந்த பக்குவமும் இல்லை. வருங்காலத்தில் ஒருவேளை அதிகார மையங்களுக்கு வருகிற போது என்ன செய்யலாம் என்கிற தொலைநோக்கு, தூர நோக்கு பார்வையும் அம்சங்களும் திட்டங்களும் எதுவுமே இல்லை. இதையெல்லாம் வரிசைப்படுத்தி சினிமா பிரபலங்களுக்கு பின்னாலே போய் வாக்களித்து விட வேண்டாம் என்பதை தமிழ்நாடு உலமாக்கல் சபையெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. இந்த விஷயத்தை ஆழமாய் நாம் யோசிக்கிற போது முதல்ல ஒரு செய்தி, நம்ம அந்த சினிமாங்கிறதுனால இப்ப பேச வரல. ஒரு சினிமா நடிகர் அதனால ஓட்டு போட அப்படியெல்லாம் பேச வரல. பொதுவா சினிமாவுக்கு ஒரு கருத்து உண்டு. நாங்கள் பல 100 முறை சொல்லி இருக்கிறோம். உலமாக்கள் அத்தனை பேருக்கும் சினிமா குறித்த ஒரு செய்தி உண்டு. இதுல நாங்கள் மறுபரிசீலனைக்கோ மறு ஆய்வுக்கோ போக வேண்டிய தேவையில்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், அடித்து உரத்து சொல்லுகிறோம், சினிமா எந்த மனிதனின் வாழ்க்கையும் திருத்தாது. சீர்திருத்தத்திற்கானது அல்ல சினிமா. அது வெறும் பொழுதுபோக்குக்கானது. அது வெறும் டைம் பாஸுக்கானது. அது ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் என்கிற நிலையில் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டியது. சினிமா ஒருவனை திருத்தாது. ஆனால் சத்தியமாய் சினிமா நிறைய பேரை கெடுத்திருக்கிறது. நிறைய பேரை கெடுத்திருக்கிறது. இதை யாரும் அந்த துறை சார்ந்தவர்களே இல்லை என்று சொல்ல முடியாது. சினிமாவின் உயர்ந்த விருதை பெற்ற ஆஸ்கார் விருது அகில உலகத்தில் சினிமாவுக்கான சிறந்த விருது. அந்த விருதை பெற்ற வில்லியம் குயின்கிற பெண்மணி, இந்த அம்மாவுடைய வார்த்தை, சினிமா இஸ் அ ஏரியா ஆஃப் வல்கரிட்டி. அசிங்கமான ஏரியா தான் சினிமா என்பது யார் சொல்றது தெரியுமா? நானும் நீங்களும் அல்ல. தெருவில் போறோம் வர்றவன் அல்ல. 10ஓடு 1 11 அல்ல. சினிமா துறையில் உயரிய ஆஸ்கர் விருதை பெற்ற பெண்மணி சொல்லுவது. அதனால நாம சினிமாவை மாத்திரம் இப்ப காரணமா சொல்ல, அல்லது அவருடைய ஃபேமிலி லைஃப், அது இது சொந்த வாழ்க்கை, அதையெல்லாம் கூட இப்ப காரணமாக சொல்ல வேண்டாம், சொல்லவும் இல்லை, விட்டுறலாம். இது போன்ற சினிமா துறை சார்ந்த சமீபத்தில் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட நடிகருக்கு பின்னாலே இன்றைக்கு இளைஞர்களினுடைய எழுச்சி நாம் கண்கூடாக உலக இந்த நாட்டிலே பார்க்கிறோம். சமீபத்தில் தான் அரசியல் வருகை. வேண்டாம், வாக்களிக்க வேண்டாம் என்று அந்த நடிகரை நடுநிலையாளர்கள், அறிவுஜீவிகள், சமூக அக்கறை உள்ளவர்கள், கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்பவர்கள், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்களை தொடர்ந்து கவனித்து வருபவர்கள், தூர நோக்கர்கள் எல்லாம் வாக்களிக்க வேணான்னு சொல்றதுக்கு, அந்த வரிசையில நாமும் சொல்லுவதற்கு 2 மிக முக்கியமான காரணம். ஒரு காரணம், தொடர்ந்து முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து படம் எடுக்கிற போங்கு. இத அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் ஏத்துக்க முடியாது. உனக்கு என்ன அப்படி ஒரு காழ்ப்புணர்வு சிறுபான்மை சமுதாயத்தின் மீது? குண்டு வைப்பவன் எல்லாம் தொப்பியும் தாடியும் போட்டிருக்கிறான் என்று மதவாதம் எழுதி கொடுத்த ஒன்றை அஜெண்டாவாக வைத்துக் கொண்டு படம் எடுப்பவன். சமீபத்தில் கசிய விடப்பட்ட படத்தின் காட்சிகளில் குண்டு வைக்கிற போதெல்லாம் பள்ளிவாசலில் வாங்கு சத்தம் சொல்லுவதை போல காட்டுவதற்கு உனக்கு என்ன துணிவு வேண்டும்? மனதிலே என்ன வன்மம் வேண்டும்? இந்த அக்கிரமத்திற்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு நபர் கூட துணை போய்விடக்கூடாது. நம்மை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பவனும் அந்த சித்தரிப்பதற்கு துணை போவனும் ஓட ஓட அடிக்கப்பட வேண்டும். இதுல முஸ்லிம் சமுதாயம் தெளிவாக இருக்க வேண்டும். அது எந்த இயக்குனரா இருந்தாலும் சரி, எந்த நடிகரா இருந்தாலும் சரி, இந்த நாட்டின், இந்தியாவின், ஏன் உலகத்திலேயே சிறந்த ஸ்டாராக இருந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தை பயங்கரவாதியாக சித்தரிப்பவனுக்கு ஓட ஓட அடித்து விரட்டுவதை தவிர வேறு பாடம் தரக்கூடாது. அன்பானவர்களே, 2வது செய்தி, சமீப காலத்தினுடைய அரசியல் வருகைக்கு பின்னால் உற்று கவனிக்கிற போது தமிழகத்தில் தமிழ்நாட்டை ஒரு அயோத்தியாக மாற்றுவதற்கு இங்குள்ள மதவாத சக்திகள் முன்னெடுத்த போது, குறிப்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒண்ணுமே பேசாம, சப்தமே இல்லாமல், முதல்ல வெக்க, மானம், ரோஷம் இருந்தால் ஒரு நிலைப்பாட்டில் தனது கருத்தை தெரிவிக்க கூட வக்கற்ற நிலையில் திருப்பரங்குன்றம் குறித்து மௌனம் காத்தவர்கள் நிச்சயமாய் மதவாத சக்திகளின் அடிவருடிகள். வாக்களிக்க முடியாது.
அவர்களுக்கான வாக்கள் தயவு செய்து யோசியுங்கள். யார் யாரோ ஒரு 40 பேர் 100 பேர் உள்ள கட்சி எல்லாம் கூட திருப்பரங்குன்றத்தினுடைய நேரத்தில் நிறைய வாய் திறந்து இதை கலவர பூமியா மாற்றுவதற்கான ஏற்பாடு என்று பேசினார்கள். குறைந்தபட்சம் எல்லாம் கொஞ்சம் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட வக்கில்லைன்னா அப்புறம் வேற என்ன தலைமை அது? எனவே சமீப காலத்தினுடைய அரசியல் நிகழ்வுகளில் இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டும். இதனால் தான் நடிகர் சம்பந்தமான சினிமா பிரபலங்களுக்கு பின்னாலே போய் வாக்களித்து விட வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இனி இதுக்கு மேல மறைச்செல்லாம் பேசுறது இல்லை, ஓப்பனாக பேசலாம். இந்த முறை சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பெரும்பாலான அணியினர் அத்தனை பேரும் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று பேசுவதற்கு பின்னாலும் இதே திருப்பரங்குன்றத்தை முதலில் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, தமிழகத்தை கலவர பூமியாக மாற்ற திட்டமிடப்பட்ட போது இங்கே ஆண்ட ஜனநாயக சக்திகள், அவர்களோடு இருந்தவர்கள் இந்த விஷயத்தை கையாண்ட விதமும் அணுகிய விதமும் தானாய் நம்மை அவர்களுக்கு நன்றி சொல்லி தூண்டுகிறது. இது ரொம்ப முக்கியமான காரணம். எல்லா அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பை பிடித்து தொங்குவது அத்தனை பேருக்கும் பெட்டி கிடைத்தது, பணம் கிடைத்தது என்பதற்கெல்லாம் அல்ல. கொஞ்சம் புரியணும். இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய மக்களின் குடியுரிமையை கேள்விக்குறியாக்குவதற்கு முனைந்த போது 1 கோடி கையெழுத்து இயக்கம் போட்டு அதில் முதல் கையெழுத்தை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் போட்டு முஸ்லிம் சமுதாயத்திற்கான குரலை முதலில் முன்னெடுத்த காரணத்தால் அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமையும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு உண்டு. எல்லாத்துக்கும் மேல அதெல்லாம் வேண்டாம். மதக்கலவரங்கள் தமிழகத்தில் இல்லை. நடத்த முயற்சித்தவர்களையும் அப்படி நடத்த விடவில்லை. மதக்கலவரங்கள் இல்லாத ஒரு தமிழகம் வேண்டும் என்பதற்குத்தான் வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அன்பானவர்களை, ஏன் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்றோம்? அது எல்லாருமா சேர்ந்து முன்னெப்போதும் இல்லாத தேர்தல்களை விட இந்த தேர்தலின் ஒரு அதிசயம். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை, ஜம்மியத்துல் உலமா சபை, தமிழக மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்பு, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், SDPI, மனிதநேய ஜனநாயக கட்சி, ஏராளமான மார்க்க ரீதியான அத்தனை அமைப்புகள், இது எல்லாம் ஒரு அணியில நின்று மதச்சார்பற்ற சக்திகளுக்கு வாக்கு கேட்டு வருகிறது என்றால் அத்தனை பேரும் சுயநலம் பிடித்தவர்கள். எங்களுடைய நடிகர் அல்லது எங்களுடைய தலைவர் அல்லது எங்களுடைய கட்சி இது மாத்திரம் சிறந்தது என்று முடிவெடுக்கிற முஸ்லிம் கொஞ்சம் தவறான முடிவை விபரீதமாக எடுக்கிறார்கள் என்று பொருள். இந்தியாவில் மதவாதத்திற்கு எதிராக வேகமாய் களமாடாவிட்டாலும் களமாடுகிற நிலையில் உள்ள ஒரே ஒரு அமைப்பு காங்கிரஸ் மட்டும். நீண்ட காலமாக முஸ்லிம் சமுதாயத்தின் அரிசனையான போங்கில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், அம்பேத்கர் போன்ற தலைமைகளை கையில் எடுத்து அந்த கொள்கைகளை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் களமாடுகிற விடுதலை சிறுத்தைகள், இந்த அத்தனை பேரும் ஒரு அணியில நிற்கிறார்கள் என்பது உங்களுக்கு கவனம் தேவை. அதனால்தான் கிறிஸ்தவ மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேரும் ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதாவது மதச்சார்பற்ற கூட்டணிக்கு. சமீப காலத்தில் தமிழகத்தில் வாக்குகளை கேட்பதில் அறிஞர்கள், குறிப்பாக மதம் சார்ந்த அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டவைகளில் நம் கவனத்தை ஈர்த்தது தமிழ்நாடு ஆயர் பேரவை, கிறிஸ்தவ பிஷப்ஸ் கவுன்சில், தமிழக ஆயர் பேரவையினுடைய அறிக்கை. நாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். ரொம்ப துல்லியமாக அவர்களின் அறிக்கை அதை சொல்லி இருக்கிறார்கள். யார் வெற்றி பெற வேண்டும் என்பது அல்ல இந்த தேர்தல், யார் தோக்கணுங்கிற தேர்தல். தோற்கடிக்க வேண்டியவர்களை தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவங்க 3 செய்தி சொன்னாங்க, 3மே முத்தான செய்தி. 2வது செய்தி, கொஞ்சம் வாக்கு பிரிஞ்சாலும் மதவாதம் ஜெயித்துவிடும். டெல்லியில உள்ளவர்கள் எங்களின் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிறார்கள். அவங்க குறிப்பிட்ட கட்சியெல்லாம் சொல்லல, முதல்வர் வேட்பாளரை எல்லாம் சொல்லவே இல்லை. எங்கேயுமே தொடர்ந்து அவர்கள் எங்கள் கூட்டணி நாட்டை ஆளும் என்கிறார்கள்.
ஆயர் பேரவையின் 2வது வரி இது. கொஞ்சம் சிதறனாலும் மதவாதம் வந்துவிடும். இந்த 2 விட ஹைலைட்டு தமிழக ஆயர் பேரவை தந்த ஒரு 3வது செய்தி என்ன தெரியுமா? ஒருவர் கிறிஸ்தவர் என்ற பெயர் உள்ளவர் என்பதற்காகவெல்லாம் ஓட்டு போடாதீங்க. அவர் பேரு கிறிஸ்தவ பேரா இருக்கு அப்படிங்கறதுக்காகவெல்லாம் ஓட்டு போடாதீங்க. அவர் எதை சார்ந்திருக்கிறார்? மதவாதத்தின் வாசம் அடிக்கிறதா? மதவாதத்தோடு மறைமுக நிழல் தொடர்பில் இருக்கிறாரா? மதவாதத்தோடு நேரடியாக கூட்டணியா என்பதையெல்லாம் பார்த்து வாக்களியுங்கள். பெயர் கிறிஸ்தவராக இருந்தாவெல்லாம் ஓட்டு போட வேண்டாம் என்று ஆணைய உடைச்சது மாதிரி அற்புதமான வார்த்தை அவர்களின் வார்த்தை. குறிப்பாக தமிழக முஸ்லிம் மார்க்க அறிஞர்களின் சபையான தமிழ்நாடு ஜமாத்துல் உலமாவும் கிறிஸ்தவ அறிஞர்களின் சபையான பிஷப் கவுன்சிலும் ஒரே கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள். மதவாதம் ஒடுக்கப்பட வேண்டும். ஓட்டளிக்கப்படாமல் அவர்கள் வாக்கில்லாமல் அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மையப்படுத்தி வைத்து உங்களிடத்திலே சொல்ல வருவது, நீங்கள் வாக்களித்தே ஆக வேண்டும். ஒரு முகமாய் குவிந்து சிதறாமல் வாக்களிக்க வேண்டும். பணம் பெறாமலும் ஆதாயங்களுக்கு அடிமையாகாமலும் வாக்களிக்க வேண்டும். ஈமானை முதலில் வைத்து கட்சி அபிமானம் மற்றும் அரசியல் ஆதாயங்களை பின்னுக்கு வைத்து வாக்களிக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை மதச்சார்பற்ற கூட்டணிகளுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடம் துவா செய்வோம். மதவாதமும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக களமாடுகின்ற எல்லோரையும் அல்லாஹு தாலா மண்ணை கவ்வும் தோல்வியை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கவும் தவறிவிடாதீர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனையை இந்த நாட்களில் இந்த வாரம் முழுக்க நாமும் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா வல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. எங்களின் மீது இரக்கம் காட்டாதவர்களையும் எங்கள் விஷயத்தில் இறைவனை உன்னை அஞ்சாதவர்களையும் நீ எங்கள் மீது ஆட்சியாளர்களாக சாட்டி விடாதே என்கிற துவா மிக முக்கியமானது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சிறுபான்மை சமுதாயங்களுக்கு யார் அரணாக நிற்பார்களோ அவர்களை அல்லாஹ் ஆட்சி அமர்விற்கு கொண்டு வந்து அமர்த்துவானாக. அல்லாஹ் தேர்தல் முடிவுகளை இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் ஒரு நல்லாட்சி தரும் விதத்தில் தமிழகத்தில் ஆட்சி அமைய அல்லாஹ் அருள் புரிவானாக என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து நிறைவுபடுத்தலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.